சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரோகிணி போய் அந்த ஃபைனான்சியர் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ஃபைனான்சியர் இந்த சிந்தாமணி கிட்ட ஃபோன் பண்ண உடனே ரூ. 10,00,000 கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ரூ. 10,00,000 குடுத்தா நான் இந்த கேஸ வேணும்னா வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு அந்த ஃபைனான்சியரும் ரோகிணி கிட்ட சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த பக்கம் முத்துவும், மீனாவும் இதெல்லாம் சிந்தாமணியோட வேலை தான். எப்படி சிந்தாமணியை வலைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம மீனாவுக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ நம்ம சிந்தாமணி மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஏன்னா சங்கத்தில் நிறையா பேர்த்துக்கிட்ட அநியாய வட்டிக்கு விட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிந்தாமணி நம்ம வழிக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு வீட்டில் உட்காந்து பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க முத்துவும் மீனாவும். ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி நேராக போய் அவரோட முதல் வீட்டுக்காரரோட அண்ணன் ஃபேமிலியை பார்க்குறாங்க. ஏற்கனவே அவங்க பணம் சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன்னு தானே சொன்னாங்க. ஸோ அதை நினச்சிக்கிட்டு போய் பணம் கேட்குறாங்க. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் உடனே 10,00,000 கொடுக்க முடியாது, கையில் 5,00,000 தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் நாங்கள் கிறிஸுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் அவன் பேரில் எழுதி வச்சிடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தாமணிக்கு நியூஸ் போகுது. இந்த மாதிரி முத்துவும், மீனாவும் சங்கத்தில் இருக்கிறவங்கலாம் ஒன்று கூட்டி உங்களுக்கு எதிராகவே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க போகிறாங்களாம். இப்போ என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சிந்தாமணி. ஸோ இப்போ வேறு வழியே இல்லை, மனோஜை வெளியில் விட்டு தான் ஆகணும். ஆனால் அது முத்து மீனாவால் இருக்கக்கூடாது, ரோகிணியால் ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஃபைனான்சியருக்கு ஃபோன் பண்ணி திட்டத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.